அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 32. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. யூசுப் நபியின் நபித்துவம், அரசாட்சி. அல்லாஹு தாலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈமான், தௌஹீத், வஹி ஆகிய பர்க்கத்துகளை வழங்கினான். ஆரம்ப காலத்தில் செல்வம், உலக அறிவு, நகர வாழ்க்கை என்றில்லாமல் கிராமத்தின் எளிய வாழ்க்கையை மட்டுமே கண்ட இவர் தாம் விரும்பாமலே மிசிர் என்னும் நாகரிகமான நாட்டிற்கு சென்று வாழ ஆரம்பித்தார். பலவித சோதனை கட்டங்களை கடந்து மிஸ்ரின் அரசரிடம் போய் சேர்ந்தார்கள். ஒரு நாள் அரசரின் கனவு ஒன்றிற்கு விளக்கம் அளித்த பிறகு மிஸ்ரின் தற்போதைய நிலையை பற்றி பேசுகையில், நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டுள்ள இந்நிலையில் அரசை வெற்றி பாதையில் நடத்திடவும் அழிவிலிருந்து காப்பாற்றவும் சரிவு கண்டுள்ள நாட்டின் பொருளாதாரத்தை காக்கவும் என்னிடம் சில திட்டங்கள் உள்ளன என யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். கனவு விளக்கம் அளிக்கும் திறமை, உண்மை, நேர்மை, எளிமை ஆகிய பண்புகளை கொண்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நகர முக்கியஸ்தானங்களையும் அழைத்து அனைவரின் முன்னிலையும் அரசர் ஈமானை ஏற்றார். நபியின் குடும்பத்தினர் மிசிர் குடியேறினார். நபித்துவத்துடன் மிசிரையும் 80 ஆண்டுகள் வரை வெற்றிகரமாக ஆட்சி புரிந்து தமது 120வது வயதில் வபாத்தானார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக போட்டிருக்க. விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்கள். ஒரு ஃபர்லை பற்றி. பிள்ளைகள் சொத்தில் பெற்றோர்களின் பங்கு. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், தாய் தந்தை ஒவ்வொருவருக்கும் மரணித்தவரின் சொத்தில் அவருக்கு பிள்ளைகள் இருந்தால் பெற்றோருக்கு 6இல் 1 பங்கு உண்டு. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அல்லாஹ்வை தியானித்தல். அல்லாஹ்வை தியானிப்பதற்காக அமருபவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கின்றனர். அல்லாஹ்வின் அருள் அவர்கள் மீது சூழ்ந்து கொள்கின்றது. அவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு பாவத்தை பற்றி. உண்மை சாட்சியை மறைத்தல். குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், நீங்கள் சாட்சியை மறைக்க வேண்டாம். எவன் அதை மறைக்கிறானோ நிச்சயமாக அவனுடைய இதயம் பாவத்திற்குள்ளாகிறது. இன்னும் நீங்கள் செய்வதெல்லாம் அல்லாஹ் நன்கறிகிறவன். உலகத்தை பற்றி. உலகப் பொருள் சில நாட்களே. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், இவ்வுலக இன்பம் அற்பமானது. மறு